ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 8th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அபேண்டட் ஆயிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டில் முடிஞ்ச ரீசனுக்காக ஈச் 1 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா 2-0, அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு மேட்ச்லையுமே ரெண்டு டீமும் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். முக்கியமான பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடாஃபி ஸ்டேடியம் லாகூர் வச்சு நடக்குது. 26th February இந்தியன் டைம் படி 2:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பார்த்தினா ஒரு டெப்த்தான ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த பிச்சு ஃப்ளாட் ட்ராக்காக தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பேட்டர்ஸ்க்கு தான் அதிக ஹெல்ப் இருக்கும். என்ன தான் பேஸ் போலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும் நம்ம சொன்னாலும் பேட்ஸ்மேன்ஸில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் மேக்ஸிமம் ஒரு 90% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய டீம் வந்து 300 அடித்தாங்கன்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரோ அடிப்பாங்கன்னா அவங்களும் ஒரு 280 வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ண கூட செய்யலாம். ஸோ ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்க போது பேட்ஸ்மேன்ஸில் ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 கேம்ஸ்லேயுமே உங்களுக்கு 300+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச்சு செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெருசாக போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலர்ஸோட டைப்பில் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ் மார்க்குட் மாதிரியான போலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு 21 விக்கெட்டும், பார்ட் டைம் போலருக்கு 2 விக்கெட் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. மொத்தமாக 57 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 7 கேம்ஸில் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 7 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் வந்து 14 விக்கெட்னு சொல்லி ஸ்பின்னர்ஸ் வந்து 32 விக்கெட்ஸ் வந்து ஓவராலாக எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. அதில் இங்கிலாந்து வந்து 2 முறையும் ஆப்கானிஸ்தான் 1 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம். இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்சஸோட ரீசன்ட் ஃபார்மில் ஆப்கானிஸ்தான் தான் 3 மேட்ச் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அபாண்டட் ஆகிருக்கு. ஸோ இங்கிலாந்து வந்து லாஸ்ட் 5 கேம்ஸில் ஒன்று கூட வின் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் நல்லா கான்ஃபிடன்ஸாக பேட்டிங்கில் 350 அடிச்சிருந்தாலும் பவுலிங்கில் சொதப்பி மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம ஆப்கானிஸ்தானோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்னு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேயரோட டெப்த்தான ரோல் வந்து பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து 2வது ஸ்டாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஃபேண்டசிக்கு எந்த பிளேஸை வந்து நம்ம பிக் பண்ணலாம், எந்த பிளேஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து உதவும் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் ஜத்ரானும் குர்பாஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் செரிகுல்லா அட்டல், ரஹமத் ஷா வந்து நம்பர் 4ல் வர போகிறாரு. ஸோ ஹஸ்மதுல்லா சகீரி, அஸ்மதுல்லா ஒமர் சாயி, குல்பதீன் நைப், அடுத்து முகமது நபி, ரஷீத் கான், நூர் அகமது, ஃபசலக் ஃபரூக்கி. இதுதான் வந்து லாஸ்ட் மேட்சோட ஒரு பிளேயிங் லோனை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீம் சைடு இருந்தது. ஸோ இதே மாதிரி டீம் வந்தது அப்படின்னா 10 ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கி, ரஷீத் கான், அதுக்கு அடுத்தபடியாக ஒமர் சாயி, நூர் அகமது. இந்த 4 போலர்ஸும் அவங்களோட 10 ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குல்பதீன் நெய்ப் வந்து அந்த 10 ஓவர்ஸை ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபரீத் மலிக்கா இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரோட்னு ஒரு பிளேயர் இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீமுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போது டாப் ஆர்டர்லேருந்து நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் ஜத்ரானும் குர்பாஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2 பிளேயர்ஸில் பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் ஜத்ரான் தான். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, இந்த வென்யூக்கு அகேன்ஸ்டாகவும் சரி கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்காரு. டாப் ஆர்டர்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைடன் கர்ஸ்க்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஹான் அகமது வந்து ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இங்கிலாந்தோட பிளேயிங் லெவனில் ஒரு 3 சேஞ்ச் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் குறிப்பாக பவுலிங்கில் பிரைடன் கர்ஸ்க்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ கிளீசன் இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சம் பேஸ் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் குர்பாஸை கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இப்ராஹிம் சத்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடியாக ஒரு 30 ரன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச்க்கு வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சாலிட் பிக்காக அஸ் அ பிளேயராக நீங்கள் வந்து இப்ராஹிம் சத்ரானை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ரஹ்மத்துல்லா குர்பாஸ் கிட்ட ஒரு மேட்ச் ஆடி 80 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் குர்பாஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சே வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா குர்பாஸ்க்கு கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டும் ஆயிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா உங்களுக்கு குர்பாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஒரு சேஃப் பிக்கும் கூட. விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணி ஆடக்கூடிய பிளேயரும் கூட. பவர் பிளேயை நல்லா யூஸ் பண்ணி பவுண்டரிஸ் அடிப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபர்ஸ்ட் பிச்சாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது கூட நம்ம கம்பேர் பண்ணினா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக செதிக்குள்ள ஆட்டாரோட ஃபஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கு. ரீசெண்டாக ப்ளே பண்ண லாஸ்ட்டு 5 கேம்ஸில் 4 கேம்ஸில் ஒரு 50 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டன்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரிஸும் ஸ்கோர் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த தேவையில்லாத ஒரு ரன் அவுட்னால பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரன் அவுட் ஆகி மேட்ச்லேயும் ஃப்ளாப் ஆயிருந்தார். அது ஒரு பெரிய பாதகமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா உங்களுக்கு செதிக்குள்ள ஆட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான பிக்காக தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியாக ரஹ்மத் ஷா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 190 ரன் கிட்ட அடிச்சிருந்தார். 73% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் ஃப்ளாப் ஆக சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ செகண்ட் பேட்டிங்னா மட்டும் நீங்கள் ஒரு 25 ரன்லேருந்து 30 ரன் அடிப்பார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடில் ரசீதுக்கு அகேன்ஸ்டாக இவரோட ஒரு வீக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் எந்த ஒரு ஸ்பின்னர்ஸும் பெருசாக போல் பண்ணல. கேஷவ் மகராஜ் வந்து டீசெண்டாக போல் பண்ணியிருந்தார். அவருக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எடுக்காமல் ரொட்டேட் பண்ணிட்டார் லாஸ்ட் மேட்ச்சு. அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் ஹஸ்மதுல்லா சகிடி. ஸோ சகிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்த ரோல் ப்ளே பண்ண போகிறார், நம்பர் 4ஆ நம்பர் 5ஆ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ ரேராக போங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சகிடி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான். கேச்சிங் பாயிண்ட்லேயும் நிற்க மாட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ண சான்ஸும் கிடையாது. ஒன்லி கேப்டன்சி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் தான் ஆட போகிறாரு. நம்பர் 5ல் வந்தார்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ மறுபடியும் லோ ஆகுது. ஸோ நம்பர் 4 நம்பர் 3 இந்த மாதிரி ஆர்டர்ஸில் வந்தார்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஒமர்சாய் நம்பர்ஸ் வந்து பெருசாக இல்லை ஹெட் வென்யூவில். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஒரு 8 ஓவர்ஸ்லேருந்து 10 ஓவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக பவுல் பண்ண போகிறாரு. டெத்லேயும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பேட்டிங்லேயுமே உங்களுக்கு 20 to 30 ரன்ஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சேஃபான விசிஆர் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் தெரிய வராது. ஸோ போத் இன்னிங்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒமர்சாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ கிராண்ட் லீக் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெரிய பாதகமாக போய் முடியலாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் வந்து ஆப்கானிஸ்தான் டீம் சைடு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் உங்களுக்கு குல்பதீன் நைபை தான் சொல்வேன். ஸோ எக்ஸ்ட்ரானரியான பிக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணியில் மினிமமாக லாஸ்ட்டு நாளைக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக போல் பண்ணியில் 2 விக்கெட், பேட்டிங்கில் 30 ரன்ஸ் வந்து மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னதான் பேஸ் அட்டாக் வந்து இங்கிலாண்டில் இருந்தாலும் இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா அளவுக்கு பேஸ் அட்டாக் வந்து இங்கிலாண்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குல்பதீன் நைப் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். முகமது நபி ட்ரை பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் வந்து போல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. பென் டக்கெட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு அடுத்தபடி வரக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் இங்கிலாண்டில் அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நபி கொஞ்சம் டவுட்ஃபுல் பிக் தான். ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் நபியை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்ததாக ரஷீத் கான். நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் வந்து பிக் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஓடியை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஒரு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணையில் ரஷீத் கானுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மெகாஜிஎல் ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போய்க்கலாம். ஏன்னா 10 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாலுமே ஸோ ரீசெண்ட் டேஸில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்காங்க, அதுவும் தெரிய வருது. ஸோ பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு சின்ன கேமியோ 20 ரன்ஸ் கிட்ட ஆடி இருந்தார். பட் பவுலிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்லெஸ் தான் போயிருந்தார். பெருசாக விக்கெட் எடுக்க முடியல ஃபஸ்ட் பவுலிங்லேயுமே. செகண்ட் பவுலிங் வந்து நீங்கள் மஸ்ட்டாக ரஷீத் கானை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நூர் அகமது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஸ்பின்னில் இங்கிலாந்து டீம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக இவர் டெத்தில் போல் பண்ணார். லாஸ்ட் மேட்ச் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, 40வது ஓவருக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா 3 ஓவர்ஸ் கிட்ட வந்து இவர் போல் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீமில் நூறு வந்து பிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பர்சன்டேஜில் உங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக பவுலிங்கில் இந்த பர்டிகுலர் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது வந்து தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபசலக் ஃபரூக்கியோட இனிஷியல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபில் சால்ட் ஆப்போசிட்டில் சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான் வராரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபசலக் ஃபரூக்கி போல் பண்ணல அந்த ஒரு பேட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணல மஸ்ட்டாக வந்து ஃபசலக் ஃபரூக்கி நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது ஆப்கானிஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையாக பார்த்துடலாம். ஸோ இப்ராஹிம் சத்ரான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க்காக போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு செதிகுலா அட்டல் வந்து போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை சேஃபாக போனீங்கன்னா குர்பாஸ் அப்படின்னு போய்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து குர்பாஸ், ஏன்னா ஹெட்ல 80 ரன் அடிச்சிருக்காரு, குர்பாஸ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உமர் ஜாய் தான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் பிக் பண்ண போகிறேன். குல்பதி நைபு, ரஷீத் கான், நூர் அகமது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக செதிகுலா அட்டல் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ 7 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபசலக் ஃபரூக்கிட்ட போகலாம். சேஃபான கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த டீமில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஃபான கேப்டன் ஆப்ஷனில் ஸோ ரஷீத் கான் வந்து நமக்கு தெரிய வராரு. ரெண்டாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பவுலர் பிளேயர்ஸுமே இல்லை. உமர் ஜாய் வந்து போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுவே நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகிறீங்க அப்படின்னா குர்பாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சிஆர்விசி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணையில் குல்பதி நெய்பு ஒரு சிஆர்விசி ட்ரை பண்ணுறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ இங்கிலாந்து டீமோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் ப்ளஸ் பிளேயர்ஸோட டெப்தான அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட் பென்டகெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜேமி ஸ்மித், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக்கு, கேப்டன் ஜோஸ் பட்லர் நம்பர் 6ல் வராரு. லியாம் லிவிங்ஸ்டன், ரெஹான் அகமது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க்குட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனா இங்கிலாந்து டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஸோ இதில் ஷக்கீப் முகமது வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களா, பிரைடன் கர்ஸ்க்கு பதிலாக, இல்லை ரெஹான் அகமது தான் ப்ளே பண்ண போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 10 ஓவர்ஸ் கோட்டாவில் ஃபஸ்ட்டு அடில் ரஷீத் வந்து பிக் பண்ணிக்கலாம். 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். மார்க்குட் வந்து 10 ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட்லேருந்து ஒரு 5 ஓவர்ஸ், லியாம் லிவிங்ஸ்டன்லேருந்து ஒரு 5 ஓவர்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். ரெஹான் அகமதும் ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், பென் டக்கெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் டக்கெட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 165 இதே சேம் கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். பட் நியூ பாலில் நபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஓடிஐ கிரிக்கெட்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெரிய பாதகமாக போய் முடியலாம். ஒரு 45லேருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரு 60லேருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 40 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவருக்கு கொடுக்கறது ரிஸ்க்காக போய் அமையலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபில் சால்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணையில் இனிஷியல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபரூக்கிக்கு ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீமில் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டுற அளவுக்கான பவுலர்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபில் சால்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கார் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கே. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறதுனாலும் சேஃபான ஆப்ஷன் தான். பட் செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித். ஸோ ஜேமி ஸ்மித் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ் பண்ணால் 1 டவுனில் வந்து ஒரு அன்வான்ட் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி விக்கெட்டை கொடுத்து
கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். டபுள் ஆப்ஷன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற பட்சத்தில் 30 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் வந்து க்ளோவ் பண்ண போகிறாரு. மினிமமாக ஒரு ஸ்டெம் பிட் ஒரு 2-3 கேச்சஸ் இருந்தால் கூட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோடு தான் ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த டைமில் ஒரு 20 ரன்ஸ் அடித்தா கூட 60 to 65 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. க்ளோவர்க்கோட 1 டவுனில் இறங்கக்கூடிய ஒரு ரிஸ்கி பிக்காக இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோ ரூட். ஸோ ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். நூர் அகமது வர்சஸ் ஜோ ரூட் ஒரு பேட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட்டை நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி கொடுக்கறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக ஹாரி ப்ரூக். இந்த மேட்ச்க்கு வந்து ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஆடம் ஜாம்பா பாலில் டாப் பேஜில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக ஆடுறதில்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் விக்கெட் ஆகிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கு நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஜோஸ் பட்லரை பிக் பண்ணலாம் அப்புறம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப், சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான், ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு தான் வராரு. இந்த மேட்ச்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஜோஸ் பட்லர் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் மினிமம் போத் இன்னிங்ஸுமே இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லியாம் லிவிங்ஸ்டன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 ஓவர் வந்து இவருக்கு பேட் பண்ண கிடச்சா கூட அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் பேட்டிங்கில் பண்ண முடியும். ப்ளஸ் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 5 பியூர் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்குமே ஜோ ரூட் தான் இருக்கார். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னும் போல் பண்ண முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போல் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் மிடில் ஆர்டர்ஸை கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு அண்ட் கிராண்ட் லீக் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் லிவிங்ஸ்டன் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெஹான் அகமது ரிஸ்க்காக போங்க. பேட்டில் ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். பட் பவுலிங்கில் பெருசாக விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் தெரிய வருது. ரேராக செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜிஎல் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணலாமான்னா அது ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேஸ் அட்டாக்ல எந்த அளவுக்கு சுருண்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஹை பேஸ் பவுல் பண்ணக்கூடிய ஆர்ச்சர், மார்க்வுட் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க. சிபிசி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது. பட் இந்த 2 பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணால் நீங்கள் அடில் ரசீதுக்கு ஒரு சிஆர்விசி கொடுக்குறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அடில் ரசீதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. சிபிசியும் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷனில் கண்டிப்பாக அந்த மேட்ச்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா பென் டெக்கெட் வந்து அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கிறேன். ஜேம்ஸ் ஸ்மித்து, ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ஸ்டாப் ஆர்டர்ஸில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்வுட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடில் ரசீது, ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் கிராண்ட் லீக் நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டீமில் லிவிங்ஸ்டன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்லர் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு சேஃபான சிவிசி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் இருக்கார், பென் டெக்கெட் இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ரிஸ்க்கான சிவிசியில் அடில் ரசீத் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிஸ்கி சிவிசியாக தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியாக லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி சிவிசி அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்ராஹிம் சத்ரான் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி 38, வென்யூவில் 41 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன், வென்யூவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. செதிகுலா அட்டால் ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல, ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரஹமத் ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 73% ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வென்யூவில் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடிந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டகினி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு, 45, வென்யூவில் 55. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 55ங்கிறது அவரோட ஆவரேஜாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒமர் ஜாய் ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 19 அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக குல்புதீன் நெய்போட நம்பர்ஸ் பாருங்கள். ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 37 ரன் 3 விக்கெட்,
வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நபியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தாலும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ரஷீத் கான் 85% ஹெட் ரேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணியில் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 100 அகமது ஹெட் ரேட்லையும் ப்ளே பண்ணல, வெனியூலையும் ப்ளே பண்ணல, நம்பர்ஸ் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் மசா பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபசலக் ஃபரூக்கி 20% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வெனியூவில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சத்ரான் பார்த்திங்க அப்படின்னா அடில் ரஷீத் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரஹ்மத் ஷாவா அடில் ரஷீத் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே சொல்லியிருந்தால் 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. ஹஸ்மதுல்லா சகீடி ஜோ ரூட் 1 முறையும், ஆர்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒமசாய் பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் 1 முறை, நபியா, மார்க்குட், அடில் ரஷீத் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இங்கிலாந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட் இந்த வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 10 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் ரேட்டில் ப்ளே பண்ணல. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அதுக்கு ப்ரியாரிட்டிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பென் டக்கெட் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரேட்டில் ப்ளே பண்ணல. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 165 ரன் அடிச்சிருக்காரு பேட்டிங் ஃபஸ்ட்டில். ஸோ ஜேமி ஸ்மித்து போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக அந்த மேட்ச்க்கு இருப்பார். ஜோ ரூட்டும் மஸ்ட் பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ஃபஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி ப்ரூக்கோட நம்பர்ஸ் பாருங்கள். ஹெட் ரேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 66 ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு 23% ஒரு சூப்பர் பிக்காக இருக்கார். அடுத்ததாக பட்லர். ஸோ பட்லர் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரேட்டில் 3 மேட்ச் ஆடி 5 ரன் ஆவரேஜ், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 23. டவுன் தி ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆட போகிறாரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 40+ அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட் ரேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 10 ரன் ஒரு விக்கெட், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 14 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெஹான் அகமது ஹெட் ரேட்லையும் ப்ளே பண்ணல, வெனியூலையும் ப்ளே பண்ணல. இது வரைக்கும் 1 டேஸில் அவர் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக பவுலிங் அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கு. ஓடி கிரிக்கெட்டில் 1% தான் இருக்கார். மினிமமாக ஒரு 10% வரைக்கும் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுற ரெஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜோஃப்ரா ஹெட் ரேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு, அடில் ரஷீத் ஹெட் ரேட்டில் 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக மார்க்குட் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரேட்டில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட். ஸோ போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. டக்கெட், அடுத்து ஜோ ரூட், லாஸ்ட்டாக பட்லர். யாருக்கு அகேன்ஸ்டாகவுமே பேட்டில் இல்லை. ஸோ ஜிமி ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாகவும் பேட்டில் இல்லை. ஸோ லிவிங்ஸ்டனை பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் ஆப்கானிஸ்தான் சைடு குர்பாஸ், ரஹ்மத் ஷா, ஒமசாய் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கிலாந்து சைடு பட்லர், லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக்குன்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சேஃபான சிவிசி பிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூட், பென் டக்கெட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பட்லர், குர்பாஸ், பில் சால்ட் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டக்கெட், ரஹ்மத் ஷா ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜோ ரூட், ஒமசாய், லிவிங்ஸ்டன் 3 பிளேயர்ஸ் போயிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடில் ரஷீத், லாஸ்ட்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக ஜோ ரூட், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் டக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கில் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ், கேப்டன்ஸ் கேம் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.